ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆதி சமையல் யூடியூப் சேனலில் வயிற்று பொறுமல், அஜீரணம், பசியின்மை இது மாதிரியான பிரச்சனைகளுக்கான ஒரு மருந்து பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான வெஜிடேரியன் ஃபுட்ஸ் செஞ்சு காட்டணும்னு சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செஞ்சு காட்டுறோம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வானல் போட்டுக்கலாம். ஒரு துண்டு சுக்கு போட்டுக்கலாம். சுக்கு நான் இடித்து போட்டிருக்கேன். இது மாதிரி இடித்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் வெறும் வானலில் வறுத்து எடுத்துக்கணும். பிரசவமான தாய்மார்கள்லாம் இந்த ஐங்கார பொடியை சாப்பிட்றதன் மூலம் பிரசவத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த வயிற்றில் இருக்க பூச்சிகள்லாம் அழிஞ்சு வயிறு நல்லா சுத்தமாகும். அதே போல் அஜீரண கோளாறு, வயிற்று பொறுமல், வாயு தொல்லை இது மாதிரியான பிரச்சனைகளும் இந்த பொடியை போட்டு நம்ம சாப்பிட்றதுனால முழுமையாக நீங்கும். இதை காய்ச்சல் வந்துட்டு போனவங்களாம் சாப்பிட்றதுனால பசியின்மை போக்கி நல்லா பசியை அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு மருந்து பொடியாக யூஸ் பண்ணலாம். இந்த மருந்து பொடியை 1 வயசுக்கு மேலே இருந்து வயசானவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த மருந்து பொடியை சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மருந்து பொடியை போட்டு சாப்பிட்டா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மருந்து பொடியில் சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துருக்கிறதுனால குழந்தை பெற்ற தாய்மார்கள் இதை சாப்பிட்றது மூலமாக அவங்களுக்கு வயிற்றில் இருக்க பூச்சி போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பால் நல்லா சுரக்கும். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் இருக்கும். சுக்கு வறுத்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது மிளகு, கொஞ்சமாக ஜீரகம். வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மருந்து பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பொரியுது. இந்த அளவுக்கு பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நான் சுண்டைக்காய் வத்தல் போடுறேன். சுண்டைக்காய் வத்தல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் சிம்மிலேயே வச்சு தான் எல்லாத்தையும் வறுத்தெடுக்கணும். சுண்டைக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை நம்ம டெய்லியும் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக நம்ம குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பொடி செஞ்சு அதை நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் வத்தல் இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. இதில் நான் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தை பொரித்து போடணும். கட்டி பெருங்காயமாக நான் போடுறேன். நீங்கள் பெருங்காயத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இது மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம அரைச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த பவுடருக்கு தேவையான உப்பு, இதை நல்லா நைஸாக பொடியாக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த பொடியை சாதத்து கூட போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இதை சாப்பிட்டு வாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. முக்கியமாக குழந்தை பெற்ற எல்லா தாய்மார்களையும் இந்த பொடியை சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.